இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்திலே அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னாளின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம் அன்னாளை நினைவு கூறுவோம். அவளுடைய கண்ணீர், அவளுடைய ஜெபம். இன்றைக்கு நம்மளுடைய அநேக சூழ்நிலையில நாம் துக்கப்படும் போது கேள்வி கேட்போம் ஆண்டவர்கிட்ட, அநேக கேள்வி கேட்போம். இங்க அன்னாளின் கணவர் எல்கானா ஒரு கேள்வியை கேட்பார். அங்க பார்த்தீங்கன்னா அன்னாளை பார்த்து ஒரு சொல்வா, ஏன் நீ அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேள்வி கேட்போம். இன்றைக்கு இதே போலதான், அன்னாலை போலதான் நாமும் கூட ஏன் அழுகிறோம் தெரியல. சில நேரங்களில் அதுக்கு ஆன்சர், அதுக்கு பதிலே கிடையாது. அழுது கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அழுகையின் கூட சேர்த்து சாப்பிடாமல் இருப்பது. இன்றைக்கு அநேகர் பாருங்க, பிரச்சனையை நினைத்து சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாங்க. சில மனிதர்கள், சில பெண்கள். அதுவும் இந்த அன்னாளின் ஜெபம் என்றால் அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய குழந்தை, அவளுடைய அழுகைக்கு மிக முக்கிய காரணம் குழந்தை இல்லை. பாருங்க, அவள் சக்களத்தி அவளை அவளை மனமடிவாக்குகிற காரியங்கள் நித்தம் அநேக நேரங்கள்ல அவள் மனமடிந்து போகிறாள். அப்பொழுது அவள் யோசித்து பார்க்கிறாள். ஆனால் அங்க வேதாகமத்திலே 1 சாமுவேல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியல. அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அப்போ ஆறுதல் படுக்கிறாள். எல்கானா ஆறுதல் படுத்துகிறாள். இன்றைக்கும் சில நேரங்கள்ல நம்ம அழுகைக்கு முடிவே இல்லை. சில நேரம் எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுவும் இப்போது இருக்கிற காலகட்டத்துல குழந்தை இல்லை. அநேக பிள்ளைகள் குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் பேருந்திலே பயணித்த போது எனக்கு பின்பதாக இருந்த ஒரு சகோதரி பேசி கொண்டதை நான் கேட்டேன். பாருங்க, அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு பெண் சொன்னாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, என் பிள்ளைக்கு எல்லாம் இருக்குது, சொத்து இருக்கு, பதவி இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. இத்தனை வருஷம் ஆயிட்டு, ஆனா என் சொந்த பந்தத்துல எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது. பாருங்க, கும்பிட்டாத தேவன்ல அங்க போனேன் இங்க போனேன் எல்லாம் போயாச்சு, இதற்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. பாருங்க, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். என்னன்னா, குழந்தை இல்லாதபடிக்கு சிலருடைய பிள்ளைகள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் பாருங்க, சில நேரங்கள்ல சாபமா இருக்கலாம், இல்லைன்னா பாவக்கட்டா இருக்கலாம். சில நேரங்களில் கர்த்தரே கர்ப்பத்தை அடைத்து வைக்கிறார். இங்க அன்னாள் அவள் ஜெபிக்கிறார். இங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றா. அங்க ஏலி பார்க்கிறான். அவள் சொன்னா, அந்த அவளுடைய வாயை கவனித்து கொண்டு இருக்கிறான். இவன் எப்படிப்பட்ட பெண், இவள் குடித்து வெறித்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அவளை வார்த்தையினால பேசி விடுகிறார். சில மனிதனுடைய வார்த்தைகள், சில பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை பாருங்க, சிலர் மனிதர்களுடைய வார்த்தையினால மனங்கசந்து அழுகின்ற பெண்கள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு. பிள்ளைக்கு குழந்தை இல்லையே என்று மனங்கசக்கிற பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பாருங்க, இப்போதெல்லாம் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா, முன்னாடி 100ல் 1-2 பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இப்போது
75% இப்போ பெண்கள் குழந்தை இல்லாதபடி கவலைப்படுகிறாங்க. அதுல 21 நார்மலா இருந்த 75 பேர் மருத்துவத்தின் உதவியோடு தான் குழந்தை பெறுகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ அன்னாள் ஜெபிக்கிறார், ஆண்டுகிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அது உமக்கே தருகிறேன். பாருங்க நடந்தது என்னன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அவள் 18 பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவது என்றாள். பின்பு அவள், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இல்லை, அது வரைக்கும் அவ சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து விண்ணப்பம் செய்த பிறகு அவள் நன்றாக சாப்பிட்டு அவள் துக்க முகமா இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில இடங்கள்ல போய் துக்கத்தோடு இருக்கீங்களா? வீடுகள்ல தனியா இருந்து அழுது துக்கத்தோடு இருக்கீங்களா? குழந்தை இல்லை. சிலர் கேட்பதுண்டு, எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் குழந்தைய ஆண்டவர் தரல, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தரல? 10 வருடம் ஆயிட்டு, 15 வருடம் ஆயிட்டு, இத்தனை வருஷம் ஆயிட்டு குழந்தையிலேயே சொல்ற ஏங்குகிற பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. அதான் அன்னாளை பார்த்து எல்கானா, ஏன் அழுறா, ஏன் சாப்பிடாம இருக்கிற? அன்றைக்கு கூட ஏன் அழுறாங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அன்னாளை போல ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிங்க. ஆனா ஆலயத்துக்கு போய் அவள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். பாருங்க, அவள் அழுது ஜெபிக்கிறா, அவள் மனக்கசந்து அழுது. அதுக்கு பிறகு அவள் துக்க முகமா இல்லை. நடந்தது என்னன்னா, 1 சாமுவேல் 1:20 சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிங்க. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேலே கொடுத்தது போல நிச்சயமாக இந்த வருடத்திலே கர்த்தர் ஒரு சாமுவேலே உங்க வாழ்க்கையிலே கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு, என்னுடைய மருமகளுக்கோ, என்னுடைய உறவினர்களுக்கோ, என்னுடைய நண்பருக்கோ, யாருக்கோ குழந்தை இல்லைன்னு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல அவங்களுக்கு நன்மையானதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே சப்பா. ஆமேனப்பா, அந்நாளின் ஜெபத்தை நாங்கள் சப்பா நினைவு கூறுகிறோம்ப்பா. அவளுடைய அப்பா அழுகையின் சத்தம் சப்பா அன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள்ல கண்ணீர், கவலை, துக்கம், மனக்கசந்து அழுகை சப்பா. இந்த அழுகைக்கு சப்பா நீங்க ஒரு பதிலை கொடுங்க சப்பா. அநேக பிள்ளைங்கள் சப்பா குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க சப்பா. அன்னாளை கடாட்சித்த தேவன் இன்றைக்கு சப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சப்பா, யாரெல்லாம் குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மையானதை செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருமே துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை